ராமோட எல்லா படமும் என் படம், என்னோட எல்லா படமும் ராமோட படம். ஸோ தனஞ்சய் சார், July 4th எங்க 2 படம் ரிலீஸ் ஆகுது. ராமோட 3 BHKவும் சித்தார்த்தோட பறந்து போவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் வந்த வேலை ஃபர்ஸ்ட் ஒரு பாடகனா நான் வந்திருக்கேங்கிறதுனால நான் ஒரு பாடகனா பேசிடுறேன். இன்னையோட விழா நாயகன் சந்தோஷ் தயாநிதி, ப்ரொடிஜியஸ் டேலண்ட். ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு, ஒரு லிரிசிஸ்டுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராமோட 20 பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரமவீர் சக்கராவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க. தன்னை பத்தி யோசிக்காம இன்னொருத்தனுக்காக நீ வந்து லைஃபே பண்ணி வச்சிருக்க. ஐம் சோ ஹாப்பி யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ். அண்ட் கார்கி இஸ் ஹியர். எஸ், inimitable கார்கி. ஸோ அவர் வந்து இஸ் a wordsmith and கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல இருக்கட்டும், கையில பேனா இருக்கட்டும், எழுத ஆரம்பிச்சாருன்னா நிக்காது பேனா. ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். he is the ultimate filler of page filling with great words. and நான் பறந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயும் பார்த்தேன். எனக்கு ராமோட எல்லா படங்களும் பார்த்த ஃபர்ஸ்ட் மெமரி இருக்கு. பிகாஸ் ராமோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் புக்கா படிச்சிருவோம். அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ அவர் எந்த படத்தையுமே ஈஸியா முடிக்க மாட்டாரு. வெற்றி வேற வந்துட்டாப்ல. இந்த சென்டிமெண்ட் கரெக்டா புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும். ஸோ we've seen the film in different stages. அண்ட் பறந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ஒன்னா கேட்டேன், நிஜமா நீ தான் எடுத்தியா இந்த படத்தை நாம கேட்டேன். பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, லைட் ஹார்ட்டடான, ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து போ. அது பேசிக்கா எவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும். ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சு, ரொம்ப ஹியூமனிட்டி பத்திலாம் யோசிச்சு அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்து சிவா. ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்துல எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்துல வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ராம நகைச்சுவை கலைஞராகவும் சிவா ஒரு டிராமாட்டிக் ஆக்டராகவும் மாத்தின படம் இந்த பறந்து போ. ஸோ ஐம் சோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார் திஸ் ஃபில்ம். இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலயுமே அவங்க வந்து ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம். ஷீல் பி தேர் ஆன் த பேப்பர். அந்த கேரக்டர் சரி இது அஞ்சலி தான் பண்ண போறாங்கன்னு படிக்கிறவே தெரிஞ்சிடும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர். வி கேன் நெவர் ஃபர்கெட் கற்றது தமிழ். அண்ட் ஐம் a big fan of you as an actor. You know that. அவங்களும் தமிழ்ல நடிச்சாலும் தெலுங்குல நடிச்சாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிட்டு ஒரு கமிங் அவுட் ஆஃப் த ஸ்கிரீன் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி. So I'm so happy that இந்த படத்துலயும் he's managed to get you in this film also. That's true. But இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நான் வரேன். பிகாஸ் அந்த 3 பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி, நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஒரு புது அனுபவம். ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மிதுல். என்ன வேணும் அந்த சின்ன பையன் நடிச்சிருப்பான், பிஸியா இருக்காரு. அடுத்த படம் நம்ம கால் ஷீட் பத்தி பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். மிதுல் இஸ் சச் a love. ஹாய் மிதுல், அங்கிருந்து ஹாய் சொல்றா போது. ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபில்ம் இஸ் ஒரு இன்ஹிபிஷனே இல்லாம ரொம்ப ஒரு ஈஸி. அவரோட பிரீதிங் இப்ப எப்படி ஒரு பாத்தீங்கன்னா என்ன கான்பிடன்ஸ்ல இருக்கான் பாருங்க. இந்த கான்பிடன்ஸ் படம் ஃபுல்லா அன்புங்கிற கேரக்டர்ல அவர் காமிச்சிருக்காரு. ஐ லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் மிதுல். ஐ கான்ட் வெயிட் டு see more work of yours. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்தோடனே மிதுல் என்ன பேச போறேன், இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் நிறைய பேசுவாங்க, நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவன் இல்ல நான் ரஃபா பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா. ரஃபானா டாபிக்காவா பேசிக்கா படத்துல எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து படத்துல வந்து ராம் சாருக்கு எனக்கும் இன்ட்ராக்ஷன். டேய் என்னடா மீடியா அட்வைசர் மாதிரி பேசுற அதுக்குள்ள. பட் he's so quick and what he's done in the film, he's kept Shiva on his toes literally throughout the film. And I think Shivaவோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஆர்கானிக்கா வரதுக்கு ஒரு காரணம் ஐ திங்க் மிதுல் ஆல்சோ. ஏன்னா மிதுலும் சிவா 2 பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காம நடிச்ச மாதிரி தான் எப்பவுமே இருந்தது. பட் கங்க்ராட்ஸ் மிதுல். அண்ட் கிரேஸ் இஸ் சச் an amazing actress. இந்த கிரேஸ் ஆண்டனி நான் ராமோட ஃபர்ஸ்ட் டைம் பிஃபோர் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜ்ல ஒரு படம் பாக்குறப்போ யாருங்க இந்த அக்கா ஏங்க இப்படி பின்றாங்க எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன்.
ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்துல. அட் த சேம் டைம் அவங்களோட ஃபோன் பேசுற சீன்ஸா இருக்கட்டும். I think you're a brilliant actor and welcome to Tamil cinema. நீங்க நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும். And அவரோட ஹஸ்பண்டா வந்து அஜு வர்கீஸ் பண்ணிருக்காரு. அவர் செம்ம ஆக்டருங்க. அவரு நீங்க இந்த படத்துல பாருங்க. அவரு ரொம்ப ஈஸியா எந்த ரோல் வேணாலும் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல நடிகர். அண்ட் இந்த படத்துல ஐ திங்க் ஐ எம் சோ ஹாப்பி டு see you in a Tamil film. இது சொல்லிக்கோம் இல்ல. So we have to do more and more films with you in Tamil. Thank you for doing this film with us. And now coming to the main performance in the film, Shiva is brilliant in this movie. Every scene அவர் புரிஞ்சிக்கிறது அவன்னு சொல்லிக்கலாம்ல. இல்ல ரொம்ப அகில உலகெல்லாம் சொல்லி எனக்கு ப்ரெஷர் போட்டாங்க. நானே வந்து திரு அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க பார்த்து துருதுருமே இருக்கு. சரி தமிழ் கொஞ்சம் உண்மைகள் பேசுறேன். அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞனா இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காரு. பட் எனக்கு சிவா 22 வருஷமா தெரியும். And I'm so happy that அவருக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்ட், ஒரு அன்அஸ்யூமிங் நேச்சர், எப்போ என்ன சொல்ல போறாரு என்ன பண்ண போறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஹீஸ் brought a lot of honesty as a husband, as a father. And முக்கியமா ராம் கூப்பிட்டு அவ்வளவு தைரியமான அவனுக்கு ராம் படத்துல நான் வரேன்னு சொல்லி நடிக்க போயிட்டு அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு 2 years அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு. ஸோ பறந்துப்போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது. இது ஒரு ஹாப்பி படம். அண்ட் அந்த படத்துல வந்து சிவா கேரக்டரா இருக்கட்டும், கிரேஸோட கேரக்டரா இருக்கட்டும், மித்துலோட கேரக்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பத்தி கத்துக்கிறாங்க. அவங்க த்ரூவா நம்ம வாழ்க்கையை பத்தி, ஒரு குடும்பத்தை பத்தி, ஒரு ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம கத்துக்கிறோம். அண்ட் ஐ திங்க் சிவா ராமுக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு, ராம் சிவாக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபிலிம், யூ ஹேவ் மை பெஸ்ட் விஷஸ். DOP Ekambram has done a lovely job. I'm so happy you worked on this film with Ram. And PC sir is here. PC sir, so good to see you. We're all massive fans and students of this man. So inga ellarkum neenga vandadhu oru romba periya vishayam. Thank you so much for coming, PC sir. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளவு நல்லா நடந்திருக்குன்னா அது ராம்காக ராம்னால. அண்ட் ராம்காக ராம்னாலன்னு சொன்னாலே 2 பேர் உங்களுக்கு கூட வந்துடும். அதுல முக்கியமான ஒரு பேர் செல்வம், மாரி செல்வராஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்வம் ஃபார் பீங் த சோல்ஜர் தட் யூ ஆர். இங்க எல்லாருக்கும் இவ்வளவு ராம்காக பண்ணணும்னு ஆசை. ஆனா எவ்ரி டைம் நீங்க தான் பண்றீங்க. பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நாங்க இன்னும் முயற்சி செய்வோம், ஆசைப்படுவோம். பட் ஐ எம் சோ கிளாட் யூ ஆர் தேர். I want to wish the distributors of this film, JKS Brothers, 7 Seas 7 and the group, and Romeo Pictures, for bringing this film on July 4th to theaters. And I want to congratulate Krishan Kutti and Sabri and Pradeep Milroy for backing this film from Hotstar. It's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator. His films need to be seen, heard, read and experienced. And I'm really glad that he's making films outside of his comfort zone. போன ஃபங்க்ஷன்லயும் சொன்னதுனா ராம், இந்த பூலாம் வாடுறதுக்குள்ள அடுத்த படம் எடுங்க ப்ளீஸ். நீங்க பாத்தியா ஃபேக்கான பூன்ட்டாங்க. சூரிய காந்தி இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சிவா. பட் ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் இன்க்ரீஸ் த frequency of your brilliance. Please increase the timing of your excellence. And please come to me with more double positives. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு 6 மாசத்துக்கு ஒரு படத்தோட வாங்க. வெற்றி உங்களுக்கும் இதே தான் வரணும். And thank you all of you for coming and supporting this beautiful film. July 4th எங்க 2 படத்தையும் பாருங்க. ராமோட 3 BHK, சித்தார்த்தோட பறந்துப்போ. We're waiting for you in theaters. I hope you will show us lots of love. Thank you so much.